ஹாய் மக்களே, என்னை போலவே எத்தனை பேர் 90s கிட் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் ஸ்கூட்டி ஓட்ட பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. சைக்கிளே ஓட்ட விடலை, அவங்க எப்படி வண்டி வாங்கி தருவாங்க. ஆனால் நான் 12th படிக்கக்குள்ள ஜெயலலிதா அம்மா பீரியட் அப்போ என்ன பண்ணாங்கன்னா சைக்கிள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்கன்னா அந்த சைக்கிளை கூட ஆட்டோ மேலே வச்சு நல்லா கட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களே தவிர என்கிட்ட சைக்கிளை கொடுக்கவே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தாங்க. ஸ்கூட்டி வந்து ஷோரூமில் போயிட்டு ஆர்டர்லாம் பண்ணிட்டோம். வாங்க போகிற நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஓட்ட தெரியாது இல்லையா, அதனால் என் ஹஸ்பண்டோடைய ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எப்புட்றா ஓட்டுறது அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. பட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக நம்ம நல்லா ஓட்டணும், எனக்கு ஆர்வம் அதிகமாக இருந்ததா, சரி ஓகே சொல்லிவிட்டு வண்டியை வந்து அப்படியே கொஞ்சம் அப்போ பார்த்திங்கன்னா மேஸ்ட்ரோ வண்டி தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டணும்னு சொல்லிட்டு ஓட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 8 வருஷமாக நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன். யாருமே எனக்கு சொல்லித்தரலை, நானாக தான் கற்றுக்கிட்டேன். பட் ஆனால் எனக்கு சைக்கிள் நல்லா ஓட்ட தெரியும். இதை நான் கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி எல்லா விஷயங்களையும் நான் தனியாகவே பார்த்துக்க முடியுது. என் ஹஸ்பண்ட் எனக்கு சப்போர்ட் இல்லைனாலும் இப்போ அவங்க வெளில இருக்கிறதுனால எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் ஈஸியாக வண்டியிலே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். நம்ம எப்போவுமே மற்றவங்களை எதிர்பார்த்து இருந்தோன்னா நம்மளுடைய விஷயங்கள் எதுவுமே நடக்காது. நம்மளே நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலை வளர்த்துக்கணும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.